தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2026 பிறக்கும் போதே நல்லது நடக்கும் சார் அப்படின்னு உள்ளே பூந்தாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ வச்சு செய்யாதும் படபடப்பான சில விஷயங்களும் பரபரப்பான சில நிமிடங்களும் தான் எங்களுக்கு கிடைச்சிது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, இந்த தனுசு ராசி என்னெல்லாம் நடக்க போகுதுங்க அப்படி சொல்கிறேன். இந்த ராசி அக்னி தத்துவம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஆளக்கூடிய கிரகம் குரு. குரு பகவான்னா நல்லது தானே சார், நல்லது தானே நடக்கணும், ஆனால் என்ன சார் செய்கிறது எல்லாமே வச்சு செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உங்களோட குணாதிசயங்கள் என்ன தெரியுமா, நேர்மையானவங்க, மனதில் இருப்பதை அப்படியே நேரடியாக சொல்லிடுவீங்க. யார்கிட்டையும் மறைச்சி பேசணுங்கன்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவீங்க. சுதந்திரத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த சுதந்திரத்தை நீ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிற்பீங்க. அறிவு, ஆன்மீகம், தத்துவம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய கனவுகள் காணுவீங்க. நாம் இவ்வளோ வாங்குவோமா, இவ்வளோ சம்பளம் வாங்குவோமா, நம்ம இவ்வளோ பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய அது மேலே ஒரு கனவுகளோடு இருப்பீங்க. பயணம், புதிய அனுபவங்களை விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. சில குறைகள் உங்களுக்கு இருக்குங்க. என்ன குறைகள் தெரியுமா? சில நேரங்களில் அதிகமான நேர்மையாக பேசுவது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக மாறிடுது. ஃபேமிலியிலையாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துலையாக இருக்கட்டும், நண்பர்கள் வட்டாரத்துலையாக இருக்கட்டும். அதனாலேயே சில இடத்துல நேர்மையாக நம்ம என்னப்பா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில இடத்துல தோண ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் எவ்வளோ ஒரு சிக்கலையும் நேர்மையை நீங்கள் கைவிடலை. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவர்களுக்கு காயத்தை தருது அந்த விஷயங்கள். அதை இப்போ நினச்சி நீங்கள் ஃபீலும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்குன்னு நான் நேர்மையாக இருக்க முடியாது, நேர்மையாக இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. பொறுமை உங்களுக்கு கொஞ்சம் குறைவுங்க. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், சீக்கிரம் பண்ணலாம், அது இதுன்னு கொஞ்சம் பொறுமை குறைவாக இருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. ஒரே விஷயத்தில் நிலைத்து நிற்க முடியாமல் அப்படியே அங்கேயும் கொஞ்சம் தள்ளாடக்கூடிய சில விஷயங்களே இருப்பீங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துருப்பீங்க, அந்த வேலையிலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பீங்க. ஒரு ஹாஸ்டலில் போய் சேர்ந்துருப்பீங்க, அந்த ஹாஸ்டலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பீங்க. சில நட்பு வட்டாரங்களில் போய் சேர்ந்துருப்பீங்க, இல்லை பிடிக்காத திருமணத்தை பண்ணியிருப்பீங்க, அதை வெளியே வர முடியாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உள்ளே புகுந்து வெளியே வர முடியாத சில நபர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்கும். 1-2 நாள் நிறையா உங்களோட வாழ்க்கையில்னு எடுத்து பார்த்தா நீங்கள் போட்ட கஷ்டமும் துரோகமும் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மாட்டிட்டு முழிக்கிற இடம் தான் உங்களுக்கு அதிகமான சில விஷயங்களை காண்பித்து கொடுத்துருக்கும். இந்த ராசியில் சிலருக்கு மட்டும் நல்ல மனசு இருக்குது அப்படின்னு வாயால் நீங்கள் கேட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதாவது நீ நல்ல மனசுக்காரம்பா அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லுவான். அதை அதிகமாக கேட்ட ராசி தனுசு ராசி தான். யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு ராசி. மற்றவனுக்கெல்லாம் இப்படி போய் தீங்கு நினச்சி அவனை அழித்து எப்படி இது பண்ணுறது, நல்லா இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை மூலமாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியது எத்தனை பேர்? இதில் தனுசு ராசிக்காரன் ஆளாக இருப்பான். உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. தனுசு ராசியில் இருக்கிறவங்க யாருக்காவது நண்பராக இருக்காங்களா அப்படின்னு நோட் பண்ணி பாருங்கள். தனுசு ராசியில் இருக்கிறவங்க மட்டும் ஒருத்தர் நண்பனாக இருந்தான் அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக அவன் மனசு வருத்தப்பட்டு, அவன் உடல் வருத்தப்பட்டால் கூட உனக்காக நான் பண்ணுறேன்டா, பரவாயில்லடா, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நிற்கக்கூடிய நபர்களில் முதல் நபர் தனுசு ராசி தான். அதே போல் இந்த ராசிக்காரங்க சுயநலமில்லாத நடந்துக்கிறவங்க. எந்த ராசிக்காரருமே ஃபஸ்ட்டு அவனுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவனுக்கு பார்ப்பான். ஆனால் இந்த தனுசு ராசிக்காரன் மட்டும் முதலும் அவனுக்கு தான் பார்ப்பான். அதே மாதிரி அவனுடைய முதல் அவனுக்குன்னு பார்க்குறான்ல, அவங்கிறத அவன் சுற்றி இருக்கிறவங்க, அவன் குடும்பம், அவன் நட்பு, இதுதான் அவனோட செல்ஃபிஷ்னஸ் அவன் சுற்றி இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கே அவனுக்கு டைம் சரியாக போயிடும். தனக்கு அப்படின்னு பார்க்குறது 3வது பட்சத்தில் தான் பார்ப்பார் இவர். எல்லாத்துக்கும் பார்த்துட்டு சாப்பாடு கூட எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மீதி இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு ராசி இந்த தனுசு ராசி. அதே போல் ஆன்மீக நம்பிக்கை கொஞ்சம் அதிகம். ஆன்மீக அடிப்படையில் நீங்கள் ரொம்பவே உள்ளே போனீங்க அப்படின்னா அதன் மூலமாக பல மன நிம்மதிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ஆன்மீகத்தை நீங்கள் கையில் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி தன்னம்பிக்கையில் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை கை பிடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை அப்படியே பிடிச்சி மேலே தூக்கிட்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையுடைய நீங்கள் வருங்காலத்திலும் சரி, வரக்கூடிய நாட்களிலும் சரி, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே போல் எல்லாரையும் நம்பி ஏமாறும் தன்மை உள்ள ஒரே ஆள் நீங்கள் தான். யார் யார்கிட்ட ஏமாந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களை ஏமாற்றியவர்கள் ஏராளம், உங்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அப்பாவி குழந்தை, நீங்கள் சாக்லேட் கொடுக்குறேன்னு சொன்னால் ஏமாந்து போடுவீங்களா, அந்த மாதிரி ஒரு குழந்தைகிட்ட ஏமாத்துற மாதிரி உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஏமாறன்னு தெரிஞ்சும் ஏமாறக்கூடிய ராசி தனுசு ராசி. நிறைய இருப்பாங்க நட்பு வட்டாரத்தில், குடும்பத்தில் நிறைய உங்களை ஏமாற்றிருப்பாங்க. சொத்து விஷயத்தில், பண விஷயத்தில், நிறைய இடத்துல துரோகங்களை மட்டுமே சந்தித்து கஷ்டங்களிலிருந்து கஷ்டங்களை செங்கலாக அடிக்கடி அப்படியே படிக்கட்டாக மாற்றி அதன் மூலமாக வெற்றி என்னும் வாகையை சூடிய ராசி தனுசு ராசி. இன்னும் வெற்றி என்னும் வாகையை சூடல சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. கொஞ்சம் பொறுமை தான் அவசியம் உங்களுக்கு.
அதே போல் யாரை நம்பி ஏமாறுபவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உருவாக்கி வைப்பீங்க. பேக்கப், இது ஒன்று பண்ணி வச்சா பரவாயில்ல சார் அப்படின்னு 1-2 பண்ணி வச்சுருப்பீங்க. அதுதான் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி மற்றவர்களிடம் எப்படி பழகுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த தனுசு ராசி எளிதாக பழகிடுவாங்க. ஈஸியாக ஃப்ரெண்ட் சர்க்கிளை உருவாக்கிடுவாங்க. 1-2 இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துட்டும் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய நண்பர்களை விரைவாக உருவாக்கக்கூடியவர்களில் முக்கியமான ராசி தனுசு ராசி. எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கிடுவாங்க. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் ஓகேங்க சரிங்க அப்படின்ட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் புதுசாக போகிற இடத்துல நட்பு வட்டாரத்தை ஈஸியாக வந்து உருவாக்குவாங்க. உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தில் வந்து நண்பனாக இருக்கான் அப்படின்னா வருவான் பேசுவான் போவான், பெரிய இதெல்லாம் இல்லை சார் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த ஆள் வருவான் பேசுவான் போவான், ஏதாவது தேவைன்னா உசுறு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஜெல்லாகக்கூடிய ஒரு நண்பனாக இருப்பான் தனுசு ராசிக்காரன். உண்மையான நண்பராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு தான் அதிக சோதனையே ஏற்படுதுங்க. அதே மாதிரி சிரிப்பும் ஜாலியும் நிறைஞ்ச ஒரு ஆளாக இருப்பீங்க. மற்றவங்க முன்னாடி இருக்கிற இடத்துல கலகலப்பாக இருப்பீங்க. நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து கலகலப்பாக மாறும். சண்டை இருந்துச்சு அப்படின்னா என்னடான்ட்டு நீங்கள் இருக்கிற ஒரு கலகலப்பை வந்து உண்டாக்கி கொடுக்கும். ஆனால் சில நேரங்களில் அவங்களுடைய நேர்மையான பேச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நீங்கள் நேர்மையாக பேசுகிறங்கிற பேரில் ஒரு 4 பேர் முன்னாடி பேசுவீங்க, அது ஒருத்தரும் காயப்படுத்திடுது. அவன் என்ன பண்ணுறான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவன் எது அவன் பாட்டு லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிடறான். உங்களுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் மடையர்கள் என்று சொல்வதில் அச்சமே பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருப்பீங்க. அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் கவலை பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பலரால் வந்து விரும்பப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் வந்திருப்பீங்க. அனைவராலையும் விரும்புவாங்க. அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நபர். இவர்களோட நல்ல மனசு காரணமாக பல பேர் வந்து நெருங்குவாங்க. இவர்கிட்ட நிறைய பேர் வந்து நட்போட்டாரை வச்சுக்கணும் அப்படின்னு ஒடியாருவாங்க. ஆனால் சிலர் இவங்களை வந்து ஈஸி டார்கெட்டாக பார்க்கலாம். அதாவது ஈஸி டார்கெட்னா என்ன, இவனை வச்சு அவனை மூவ் பண்ணலாம், ஈஸியாக கிடச்சிடும். இவனை வச்சு இந்த விஷயத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸி டார்கெட்டாக அவங்களை வந்து மூவ் பண்ணலாம். நல்ல மனசை பயன்படுத்திட்டு உங்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க. உங்களை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இது வந்து தனுசு ராசிக்கே உண்டான சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். சாபக்கேடெல்லாம் கிடையாது, நீங்கள் அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய நபர் தான். சாபக்கேடு கிடையாது, அதிலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய நபர்கள் தான். ஆனால் இந்த தனுசு ராசிக்கு இது கண்டிப்பாக நடந்திருக்கும். உங்கள் நல்ல மனசை உங்களை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய நபர்கள் ஏராளம். இந்த ராசிக்காரர்கள் ஏமாற்றங்கள், துரோகங்கள் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு குழந்தைத்தன்மையான ராசி அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரெல்லாம் வாழ்க்கையில் 3 முக்கிய நிலைகளில் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. ஏமாற்றத்தை அனுபவிப்பாங்க. நண்பர்கள் மூலமாக நம்பிய நண்பர்கள் பின்னால் பேசுவார்கள். உங்களை நம்பி ஒருத்தன் வந்து நீங்கள் போய் பேசுகிறீங்க, உங்களோட நட்போட்டாரங்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களை நம்பி அந்த நண்பன்கிட்ட பின்னாடி போய் பேசுவோம். ஒருத்தனாவது நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்படி சந்திச்சுட்டு தான் நீங்கள் வந்து முடியும். உங்களோட லைஃப் ஒரு நண்பனாவது உங்கள் பின்னாடி போய் பேசி பண உதவி, இந்த உதவி கொடுத்ததை பற்றி ஏமாற்றுவாங்க. நட்போட்டாரத்தில் உடனே பணத்தை கொடுத்து உங்களை ஏமாற்றுவான், பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றுவான், பண உதவியோ இல்லை உதவி கொடுத்து ஏமாற்றுவான். இந்த மாதிரி நடக்கும். உங்களை நம்பி நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுவீங்க, அவன் நம்பி நீங்கள் உங்கள்கிட்ட பேசுவாங்க. இப்பெல்லாம் பேச்சுவார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி பின்னாடி போய் ஒருத்தன் பேசுவான், அவன் உங்கள் நண்பன். இது வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒன்ஸாவது நடந்திருக்கும். அதே மாதிரி காதல் உறவு இந்த மாதிரி விஷயத்தில் உண்மையான நேசித்தவர்களால் துரோகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படி ஏற்படலை அப்படின்னா கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் நெருக்கங்களை சரி செய்து கொண்டும் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போவது பரவாயில்ல. கமிட்மெண்ட் இல்லாதவங்கக்கிட்ட இவர்களை விட்டு போகலாம். பெரிய கமிட்மெண்ட்லாம் இல்லை, காதலிச்சு தூக்கி போட்டு போகக்கூடிய சில உறவுகள்லாம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. திருமணம் ஆகி வீட்டில் இருக்கீங்க கூட கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நபரை சந்திச்சிருப்பீங்க. தூக்கி போட்டான் சார், காரணங்கள் 1000 இருக்குது, அவன் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு உங்களோட மனசில் தோணிட்டு இருக்கலாம். ஆனால் அது ஒரு விஷயம் நடந்திருக்கும். தொழில் அல்லது வேலை இடத்துல கிரெடிட்டு மற்றவங்க எடுத்துக்குவாங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கான கிரெடிட்டை மற்றவங்க எடுத்தால் எவ்வளோ கோவம் வரும். ஆனால் அது உங்களுக்கு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்களாம் சகிச்சிட்டு போயிட்டு தான் இருக்கீங்க. பிஸ்னஸ் பார்ட்னரோட துரோகம்லாம் நிறைய நீங்கள் சந்திச்சிட்டிங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அடுத்த ப்ராஜெக்ட் பார்க்க போயிட்டு தான் இருக்கீங்க. முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அதிக நம்பிக்கை, அதே மாதிரி மனசோட சாஃப்ட்னஸ். இந்த ராசிக்காரன் மட்டும்தான் சார் அப்படி சாஃப்டாக குழந்த மாதிரி இருப்பான். அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு நண்பர்கள் குழுவை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 இதுக்கெல்லாம் பிறகு எப்படி இருக்க போகுது அது இதுன்னு நீங்கள் வந்து நிறைய வந்து ஜோதிட ரீதியான விஷயங்களை பார்த்துட்டு இருப்பீங்க. லேப்டாப்பில் பார்க்குறது, ஏஐட்டு கேட்குறது, கைரேகை கொடுத்து ஜாதகத்தை பார்க்குறது நிறைய பார்த்துருப்பீங்க. சார் 2026 பிறக்கும் போது சில ஜோசிகர்லாம் யூடியூப்பில் சொன்னான் சார், அப்படியே டாப் மோஸ்ட் வந்துடும் அப்படின்னா சார் வச்சு செஞ்சிட்ருக்கு சார். 100 ஜோசிக்காரங்களாம் உட்காந்து பேசினாங்க சார் ஒரு வீடியோவில். ஆனால் எல்லோரும் சொன்னாங்க அது இதுனாங்க, ஒன்றும் பெருசாக நடக்கலை சார் அப்படின்னா
ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கேட்குற எல்லாமே ராசியினுடைய ஓவரால் பலன், ராசி பலன். அதே போல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கேட்லாக் எங்கே சார்? அதாவது தமிழ்நாட்டில் தனுசு ராசியில் எத்தனை கோடி பேர் இருப்பான்? இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருப்பான்? இந்தியாவில் 140 கோடி பேர், 120 கோடி பேர் பக்கமாக தனுசு ராசிக்காரன், ஒரு 12 கோடி பேர் பக்கமாக தனுசு ராசிக்காரன் இருக்க மாட்டான். 12 கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடந்தால் எங்கே சார் போய் நிற்பீங்க? அப்போ என்ன நடக்குது? உங்களுக்குள்ளே என்ன பிரிவினை இருக்குது? லக்கினத்தில் வேறு, நட்சத்திரத்தில் வேறு, தசாபுத்தியில் வேறு, நீங்கள் பிறந்த லொக்கேஷன் வேறு, இப்போ இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு, பிறந்த நேரம் வேறு, உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு, இத்தனையும் வேறு வேறையாக இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்களுடைய கேட்லாக் எங்கே? உங்களுடைய மேனுஃபேக்சர் பண்ண கேட்லாக் எங்கே? உங்களுடைய ஜாதகம் எங்கே சார்? அதை தான் மெயின். அதில் என்ன இருக்குது? உங்களோட கட்டம் என்ன சொல்லுது? உங்களுடைய முன்னேற்றம் சொல்லுதா, இல்லை அடுத்து எப்படின்னா நடக்கும்னு சொல்லுது? அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. இல்லை சார் பக்கத்தில் கொடுத்து ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா, கீழே நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் வந்து பிரபலமான ஜோதிடருடைய நம்பர். ஒரு விவிஐபி ஜோதிடர், 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். என்ன சார் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொமோஷனாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்காங்க, இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுத்து விட்டுடலாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாவே அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 3 நாள் கூட ஆகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு க்யூவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜோதிடர் தான். இல்லை சார் நான் இவ்வளோலாம் வேண்டாம், நான் லோக்கலில் பார்த்தோன்னா தயவு செய்து பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களோட நல்ல நேரமாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம். ஏன்னா பிரபலமான ஒரு அரசியல் பிரமுகர், நடிகர், அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், அப் டு டேட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கேட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த ராசிகள் பல ராசிகளுக்கு அவங்களோட உச்ச டைமு, இந்த டைம் நீங்கள் போய் இதை பண்ணால் நீங்கள் வந்து உச்சத்தை தொடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களில் முக்கியமான ஜோதிடர் இவர் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, யார் யாருக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய யோகம் அடிக்கும்லாம் தெரியாது. அந்தளவுக்கு திடீர் யோகம் அடிக்கும், திடீர்னு அது மேலே வந்துடலாம். எல்லாமே ஜோதிட ரீதியான உண்மைகள். நீங்கள் நல்லா நெட்டில் தேடி பாருங்கள், நிறையா விஷயத்தில் அது வந்து பொருந்திருக்கும். 2026 எப்படி இருக்க போகுதுன்னு வந்த உங்களுக்கு, தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சார், பாதி வருஷமே முடிஞ்சு தமிழ் புத்தாண்டில் ஃபஸ்ட்டு மாதமே முடிய போகுது, எப்படி தான் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பீங்களே. வாழ்க்கையில் ஸ்லோ பட் ஸ்டெடி க்ரோத் இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் போகுது, நீங்கள் வந்து பயந்துட்டுருப்பீங்க. அது எண்டு வரைக்கும், நவம்பர் வரைக்கும் கூட போகலாம், அப்படியே இழுத்துட்டே கூட போகும். ஆனால் ஸ்டெடியான க்ரோத் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. பழைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகுதுங்க. புதிய வாய்ப்புகள் வர தொடங்கும். புதிய வாய்ப்புகள்னால் என்ன சார்? புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குவோமா? கண்டிப்பாக உண்டுங்க. முக்கியமான சில ஒரு விஷயத்தில் உயர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. ஆரம்பத்தில் சிரமத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களோட முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி சார், இப்போ இருக்கக்கூடிய 15 நாள் எப்படி இருக்க போகுது, 12 நாள் எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளாக மன அழுத்தத்தோடு தான் இருக்கும், வேலை விஷயத்தில் குழப்பம் இருக்கும், மைண்டு எங்கெங்கேயோ இருக்குது சார், நியூஸை தான் பார்க்க போகுது, அடுத்து என்ன நடக்குதுன்னு ஒரு பரபரப்போடய சுற்றி இருக்கிறோம் சார். அப்படி தானே இன்றைக்கி உங்களோட மைண்டு இருந்திருக்கும். நல்ல செய்தி வரும் அதுக்கு பிறகு. அந்த ஒரு 3-4 நாள் டு 5 நாள்லாம் நல்ல செய்தி வர ஆரம்பிக்கும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் வந்து மாறுவீங்க. அதற்கு பிறகு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 நாள், அந்த 12 நாளில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 நாள் கான்ஃபிடென்ஸ் உங்கள் மேலே அதிகரிக்கும். புதிய வாய்ப்பு அல்லது இன்கம் சோர்ஸ் வந்து உருவாக்குவீங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் உங்களோட லைஃப்பில் நடக்குங்க. ஆனால் பாசிட்டிவ் எண்டிங் கண்டிப்பாக உண்டு. உங்களோட லைஃப்பில் பாசிட்டிவ் எண்டிங் கண்டிப்பாக உண்டு. இந்த 12 நாள்லேயே பாசிட்டிவ் எண்டிங் உங்களுக்கு உண்டு. பாசிட்டிவ் எண்டிங்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் எடுத்த வேலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அடுத்த வேலைக்கு வந்துடுவீங்க, கவலையே பட தேவையில்லை. இந்த வருடங்களிலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள்னு ஒன்று இருக்குல்ல சார், இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் மட்டும் இனிமேல் ஜாக்கிரதையாக இருந்தால் இனிமேல் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் நெருக்கடி உங்களுக்கு இருக்கும், பண நெருக்கடி. இதை ஒன்றும் பண்ண முடியாது சார். நீங்கள் எந்த இது போனாலும் உங்களோட கட்டத்தை சரி பண்ணாமல் இது எதுவுமே பண்ண முடியாது. செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள். இந்த டைம் உங்களுக்கு செலவு இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. எதுக்கு செலவு பண்ணனே தெரில, ஆனால் செலவாயிருக்கு. அதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உறவு பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கும். கணவன் மனைவியோ இல்லை யாரோ ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உங்களுக்கு இருக்க செய்யும். மன அழுத்தம், ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சரை பற்றி பயம் ஏற்படும். இப்போ இந்த அளவுக்கு தானே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த எல்லா நெருக்கடிகளும் கடந்து செல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு உள்ளது. அதனால் கொஞ்சம் தைரியமாகவே செயல்படுங்க, பயப்பட தேவையில்லை. உங்களுக்கெல்லாம் இந்த பிளாக் மேஜிக், இந்த செய்வினை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கண்ணோட்டம், அதெல்லாம் இருக்குல்ல, நேர்மையாக சொல்லணும்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவோட கிரக பாதுகாப்பு வந்து இருக்கும். குரு வந்து இருந்தார் அப்படின்னா கிரக பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். ஆனால்
நீங்கள் உங்களுடைய தனிப்படையான ஜாதகத்தை ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு அது பலிக்குமா பலிக்காதான்னு. நிறைய பேர் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இதெல்லாம் இருக்கா, அவங்கள ஏதாவது பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் இருக்கும்பீங்க. ஜாதகப்படி அமைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதுவுமே பண்ண முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அதனால் பெரிய அளவில் தீங்கு செய்ய முடியாது. குரு உங்களோட கிரகத்தில் இருக்கிறனால தற்காலிக தடைகள் மட்டும்தான் அவங்களை வந்து பண்ண முடியுமே தவிர பெருசாலும் அவங்களை வந்து பாதிக்காது. உங்களுக்கு தற்காலிக தடையுமே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜாதகத்தை வந்து கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, வேணாம்னா நீங்கள் உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம், லைஃப் பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் மனம் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பாதிப்பாக இருக்கும். என்னன்னே தெரியல சார், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, பயமாகவே இருக்குது, ஒரு பலவீனமாகவே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி எதுவும் நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் பார்வையோ அல்லது உங்கள் மீது ஏதாவது பிளாக் மேஜிக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இவர்கள் எடுக்கக்கூடிய அடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, யாரையும் உடனே நம்பாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கண்டிப்பாக வேணும். குரு வழிபாடு நல்லா இருக்கணும். வியாழக்கிழமை பூஜை கண்டிப்பாக பண்ணணும், அது ரொம்ப நல்லது. மன அமைதி, மெடிடேஷன் பண்ணுங்கள். பாசிட்டிவ் திங்கிங் கண்டிப்பாக வேணும். செல்ஃப் ரெஸ்பெக்டை காத்துக்கோங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன, 100 பேர் 1000 ரூபா உங்களுக்கு தரோம், வந்து க்யூவில் நில்லுமா, ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி சொல்லுமா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு பணம் பெரிய மேட்டர் இல்லை. உங்களால் பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு சம்பளம் அதிகமாக தரோம், நான் சொல்கிறது தான் பேசணும், ஓவராலாம் பேசக்கூடாதுமா. அந்த இடத்துல நீங்கள் நிற்கவே கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் உங்களுக்கு மெயினான ஒன்று. லிமிட்ஸ் வைக்க வேணும். எல்லாருக்கும் உதவ வேண்டாம். கரெக்டாக லிமிட்டோடு இருந்துக்கோங்க, அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுக்கும் போனால் பிரச்சனைகள் தான். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு முக்கியமான பரிந்துரை அப்படின்னா நோ சொல்ல கற்றுக்காங்க. பாஸ்ட்டை பற்றி அதிகம் நினைக்காதீங்க. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. உங்களோட திறமைகளை வெளிக்காட்டுங்க. முக்கியமான முடிவு அப்படின்னா நல்ல மனசை கொண்டவங்க சார் நீங்கள். வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. ஆனால் இறுதியில் வெற்றி இருக்குது, அதை பயப்படாமல் நீங்கள் வந்து மோதி பார்க்கலாம், கவலையே பட தேவையில்லை. இந்த நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சோதனை ப்ளஸ் மாற்றம் ப்ளஸ் முன்னேற்றம் கொண்ட வருடமாகவும் வாரமாகவும் மாதமாகவும் உங்களுக்கு அமையுது. கொஞ்சம் சோதனை இருக்கத்தான் செய்யும், சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. சிறிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு நல்ல முடிவுகள் காத்திருக்கு. அதனால் நீங்கள் அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸு, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அப்படி இருந்தது அப்படின்னா கீழே வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சொல்லுங்கள். A to Z உங்கள் மேலே ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களா, அதாவது செய்வினைகளோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுவார். பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, பண வாழ்க்கை, ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களுக்கும் அந்த ஜோதிடம் தான் முன்னாடி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு டைம் அதை செக் பண்ணிவிட்டு உங்களை லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுங்க. மிகப்பெரிய வெற்றி காத்துட்ருக்கு. அந்த வெற்றி இனி வரக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அமையும் அப்படிங்கிறத நாம் வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். இதோட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.